வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நுரையீரலை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நாம் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பார்க்க போறோம். குறிப்பா ஒரு பழம் எடுத்துக்கொண்டாலே நுரையீரல் பலம் பெறும் அப்படின்னா அது என்ன பழம் அப்படின்றதையும் தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். இப்போ காற்று மாசுபாடு நமது நுரையீரலில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. இது நோய் கிருமிகளையும் நுண்ணுயிரிகளையும் நுரையீரலை ஏற்படுத்தி சளியை சேகரிக்கும். இதனால மார்பு முழுவதுமாகவே நமக்கு சளி சேர ஆரம்பிக்கும். உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல நீங்க சில மாற்றங்களை செய்வதன் மூலமாக நுரையீரலை தீங்கு விளைவிக்கக்கூடிய மாசுபாட்டிலிருந்து உங்களால் பாதுகாக்க முடியும். மேலும் இதனால நமக்கு சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் உங்களால் தடுக்கவும் முடியும். ஆகையால ஆரோக்கியமான நுரையீரலை பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் பழக்க வழக்க நடைமுறைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ இந்த ஒரு பழம் எடுத்துக்கொண்டாலே நுரையீரலை பலம் பெற வைக்க கொள்ளலாம் அப்படின்னா நீங்கள் ஆப்பிள் பழத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆப்பிள் பழங்கள் இருக்கக்கூடிய ஃபீனோலிக் கலவைகள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் காற்று பாதையில் ஏற்படக்கூடிய, அதாவது அந்த நுரையீரலுடைய காற்று பாதையில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை உங்களுக்கு குறைக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டாலும் ஓகே தான், அல்லது ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் ஆப்பிள் ஜூஸ் நீங்கள் குடித்தாலுமே மூச்சு திணறல் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் அப்படின்றத ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிவில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆய்வின் முடிவில் குறிப்பிடக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம தினமும் ஒரு ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா மருத்துவரை சந்திக்கக்கூடிய அந்த நமது ப்ராப்ளம் நமக்கு எதுவுமே இருக்காது. நம்ம உடல் நலமும் ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக நுரையீரலுடைய நலமும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஒரு பழம் எடுத்துக்கொள்ளணும்னா ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக உணவுகளில் பார்த்தீங்கன்னா கிரீன் டீ, அந்த எனர்ஜி ட்ரிங்கான கிரீன் டீ எடுத்துக்கிட்டீங்கன்னா நுரையீரலை நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். கிரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதால இது நுரையீரலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைத்து எளிதில் நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குணமாகுவதற்கு வழிவகுக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரீன் டீயில் ஆக்சிஜனேற்ற குவெர்சடின் ஆன்டி ஹிஸ்டமைனாக செயல்படுகிறது. ஸோ இது அலர்ஜி, அதாவது அந்த ஒவ்வாமையால் ஏற்படக்கூடிய ஹிஸ்டமைன் அறிகுறிகளை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ கொரியாவில் பார்த்தீங்கன்னா பண்ண ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 கப் கிரீன் டீ குடிக்கக்கூடிய பெரியவர்களை வச்சு செக் பண்ணும்போது, ரிசர்ச் பண்ணும்போது கிரீன் டீயை குடிக்காதவர்களை விட கிரீன் டீயை குடித்தவர்களுடைய நுரையீரலுடைய செயல்பாடு சிறப்பாக இருந்திருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சினுடைய முடிவில் குறிப்பிடுறாங்க. ஸோ இப்போ கிரீன் டீயை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நுரையீரல் நமக்கு ஆரோக்கியமாக செயல்பட ஆரம்பிக்கும். நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படாது. அந்த ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். காணாங்கெழுத்தி மீன் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நுரையீரலை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். மத்தி மீன் மற்றும் காணாங்கெழுத்தி மீன்கள் இவை எல்லாமே நாள்பட்ட நுரையீரல் நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படக்கூடியது. அப்போ இந்த மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உடலில் ஏற்படக்கூடிய நுரையீரல் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றது தான் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ மீன்களை நம்ம சாப்பிடும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு வாரத்திற்கு 2 நாட்கள் நம்ம மீன் எடுத்துக்கலாங்க. அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அதிகப்படியாக எண்ணெய் சேர்த்து கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளுக்கு உள்ளாகாமல் அளவாக எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த வகையான மீனாக இருந்தாலும் நம்முடைய உடலுக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். இப்போ நீங்கள் மீன் சாப்பிட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும், கண் பார்வையும் கூர்மையடையும். அதில் காணாங்கெழுத்து மீனுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே சிறப்பாக உங்களுக்கு செயல்படும். விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க, தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நுரையீரலை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நட்ஸ் மற்றும் விதைகள் நமது நுரையீரலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய மற்றொரு சூப்பர் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, அக்ரூட் பருப்புகள் என்று சொல்லக்கூடிய வால்நட்டு, பிஸ்தா பருப்பு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதைகள், அதாவது பார்த்தீங்கன்னா நட்ஸ் வகைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் குறிப்பாக விதைகளில் பூசணி விதைகள், ஆலி விதைகள், சூரியகாந்தி விதைகள் இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலுக்கு தேவையான மெக்னீசியம் சத்து இது உங்களுக்கு கொடுக்கும். இதெல்லாம் எந்த சத்துக்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமது சுவாச பாதைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு தான் இந்த சத்துக்கள் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ எதனால் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நீங்கள் சுவாச மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஏதாவது நீங்கள் எண்ணெய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா வெர்ஜின் ஆலிவ் எண்ணெய், வெர்ஜின் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நுரையீரல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். வெர்ஜின் ஆலிவ் எண்ணெயில் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள், விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே ஆகியவை இருக்குது. இது நுரையீரலை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் நுரையீரலில் ஏற்படக்கூடிய திசு சேதத்தை தடுக்கிறதுக்குமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ வெர்ஜின் ஆலிவ் எண்ணெய் எல்லாம் நம்ம வாங்குறதுல ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே பயன்படுத்தணும். பெஸ்ட் பிஃபோர் 3 மந்த்ஸ் தான். ஸோ யூசேஜ் அந்த 3 மாதத்துக்குள்ளே பயன்படுத்திட்டோம்னா ஊட்டச்சத்துக்கள் மிகவும் நமக்கு சிறப்பாக உறிஞ்சப்பட்டு வெர்ஜின் ஆலிவ் எண்ணெய் பல மருத்துவமைகளை கொடுக்கும். அதில் தான் உங்களுக்கு எந்த விதமான செல்களும் சேதமடையாமல் நுரையீரல் ஆரோக்கியமாக வெர்ஜின் ஆலிவ் எண்ணெய் உங்களுக்கு பாதுகாக்கும். ஃப்ரக்கோலி எடுத்துக்கொள்ளும் போது நுரையீரல் நமக்கு பலமாக இருக்குங்க. இப்போ காய்கறியில் ஃப்ரக்கோலியில் இருக்கக்கூடிய சல்ஃபோராபின்
அப்படின்ற அந்த கலவை வந்து நுரையீரல் உயிரணுக்களில் காணப்படக்கூடிய மரபணு செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால் இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தால் நுரையீரலில் ஏற்படக்கூடிய சேதத்தை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. மேலும் நுரையீரலில் காற்று ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்குமே இந்த ஃப்ரெக்கோலி காய்கறி அப்படின்றது ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் நிறைய வகையான காய்கறிகளை வந்து உடல்களில் வந்து சேர்த்துருப்பீங்க, நிறைய மருத்துவ நன்மைகளையும் பெற்றிருப்பீங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ஃப்ரெக்கோலி அப்படின்றது வந்து அரிதிலும் அரிதாக தான் பல பேர் எடுத்துக்கொள்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. அனைத்து வகையான காய்கறிகளுமே நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அதுலேயுமே மருத்துவன்மைகள் நிறைந்திருக்கு. நீங்கள் ஃப்ரெக்கோலி எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னாலுமே நுரையீரலை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். இஞ்சி தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நுரையீரல் உங்களுக்கு வந்து பலமாக இருக்குங்க. பொதுவாக நமது சமையல் அறையில் எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருளில் இஞ்சியும் அடங்கும். இஞ்சியில் பல்வேறு ஆரோக்கியமான நன்மைகள் நிறைந்திருக்கின்றது நமக்கே தெரியும். ஸோ இஞ்சியில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அலர்ஜிக்கு எதிரான பண்புகள் உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கு, வீக்கங்களை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது நுரையீரலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்குவதற்கும் நுரையீரலில் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் காற்று பாதைகளை சீராக்கி நுரையீரலை காற்றோட்டமாக வைத்துக் கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் நுரையீரலினுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு இஞ்சி உதவிகரமாக இருக்கும். தினமும் இஞ்சியை சிறிதளவு நம்ம டீ காஃபியில் வந்து எடுத்துக்கொள்வது அல்லது இந்த இஞ்சி தேநீர் தனியாக வச்சு எடுத்துக்கிறது, உணவுகளில் இஞ்சியை வந்து பயன்படுத்துறது, இது எல்லாமே நுரையீரலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பூண்டு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நுரையீரலினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. பூண்டும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இஞ்சி போலவே நமது சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ குணம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். பூண்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த ஃப்ளவனாய்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக வந்து நுரையீரலினுடைய செயல்பாடு இதனால் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். 3 பல் பூண்டுகளை வாரத்திற்கு 2 முறை நீங்கள் உட்கொண்டீங்க அப்படின்னா நுரையீரல் புற்றுநோய் உங்களை தாக்கக்கூடிய வாய்ப்பு 44% வந்து உங்களுக்கு குறையும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ முழு தானியங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நுரையீரலை வந்து பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. உங்களுடைய உணவுகளில் நீங்கள் வந்து குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ், முழு கோதுமை ரொட்டி, வார் கோதுமை, இந்த மாதிரி நிறைய நீங்கள் ப்ரௌன் ரைஸ், இது மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா முழு கோதுமை ரொட்டி, இது போல் வந்து முழு தானியங்களை வந்து எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் இந்த மாதிரி தானிய உணவுகளை தினமும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உணவுகள் நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை உங்களுக்கு வந்து குறைக்கும். மேலும் உங்களுடைய சுவாச ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்குமே இந்த உணவுகள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முழு தானியங்களை உங்களுடைய உணவுகளை சேர்க்க எப்போதுமே வந்து மறந்துடாதீங்க. பீட்ரூட் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். காய்கறிகளில் பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல்ஸ் மற்றும் சேர்மங்கள் எல்லாமே நுரையீரலுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் பீட்ரூட்டில் வந்து நைட்ரேட் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நுரையீரலுடைய செயல்பாடு எளிதாக உங்களுக்கு வந்து நடக்குங்க. இந்த நைட்ரேட்கள் வந்து நமது உடலில் ரத்த நாளங்களை விரிவுபடுத்துறதுக்கும் ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கும், அதாவது நம்மளுடைய ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் கொடுக்கறதுல பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ப்ராப்ளத்தில் நம்ம விடுபடுவதற்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் ஆக்சிஜனுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுறதால நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளுமே நமக்கு வந்து வராது. ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தையுமே நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த சுவாச மண்டலத்தை நம்ம சிறப்பாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய இந்த உணவுகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ காற்று மாசுபாடு, புகைப்பிடிப்பவர்களுடைய எண்ணிக்கை காரணமாக ஆஸ்துமா, நுரையீரல் நோய் போன்ற சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக காணப்படுது. அப்போ காற்று மாசுபாடு காரணமாக மட்டுமே உலக அளவில் ஒரு ஆண்டிற்கு 4.2 மில்லியன் இறப்புகள் ஏற்படுவதாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவன அமைப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, நுரையீரலை பலப்படுத்தி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.